அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்கள், இன்றைய பதிவு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர. இதுக்கு ஒரு எந்திர முறை. இது கணவன் மனைவியாக இருந்தால் சிறப்பு, அல்லது உண்மையான காதலர்களாக இருந்தால் சிறப்பு. இந்த ரெண்டு பேருக்குமே இதை பயன்படுத்தலாம். பிரிந்து சென்றவர்கள் நண்பர்களுக்கும் பயன்படுத்தலாம். பிரிந்து சென்றவர்கள் நம்மளை விட்டு வேணான் ஒதுங்கி நம்ம மேலே ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறவங்கள ரொம்ப ஒரு எளிமையாக நம்மளை தேடி வர்றதுக்கு நம்ம இந்த எந்திர முறையை பயன்படுத்தலாம். இதுக்கு இந்த எந்திரம் செப்பு தகட்டில் போட்டிங்கன்னா ஒரு 100% வேலை செய்யும். அல்லது பேப்பரில் வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேப்பரில் வரையலாம். பிரிண்ட் அவுட் எடுக்காதீங்க. நான் ஒரு எந்திரம் கொடுக்குறேன். இந்த எந்திரம் மேலே வரும். இந்த எந்திரத்தை பார்த்து இந்த எந்திரம் எப்படி இருக்கோ அப்படியே ஒரு சிகப்பு நிற பெண்ணில் இந்த எந்திரத்தை வரைஞ்சி நான் அந்த எந்திரம் எப்படி இருக்கோ அதேமாரி எழுதிட்டு கீழே யார் வரணுமோ அவங்க வரணும், அவங்க பேர், அவங்க அம்மா பேர், அவங்க பேர் போட்டு அவங்க வரணும் அப்படிங்கிறத எழுதி சுருட்டி ஒரு தேன் பாட்டிலுக்குள்ளே போட்டு அந்த சுருட்டுறப்ப அவங்களோட பொருள் ஏதாச்சும் ஒன்று உள்ளே வைக்கணும். அவங்களோட அழுக்கு துணியோ கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே வைக்கணும். இல்லை அவங்களோட முடி, நகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை உள்ளே தாயத்தோட அந்த பேப்பரில் சுற்றி, இல்லை தாயத்தில் அந்த எந்திரத்தில் சுற்றி நூல் போட்டு கட்டணும். இப்போ இதே இது ஒரு ஆண் வரணும் அப்படின்னா சிகப்பு நூல் போட்டு கட்டுங்க. அல்லது மனைவி வரணும், காதலி வரணும் அப்படின்னா வெள்ளை நூல் போட்டு கட்டுங்க. கட்டி சுருட்டி அது தாயத்துக்கு மேலே கட்டி இதை சுத்தமான ஒரு தேன் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. சின்ன பாட்டிலாக வாங்கி அதுக்குள்ளே போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு பத்தி சூடம் நல்லா தினமும் பொருத்தி அதை வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்கிறப்ப இதுக்கு மந்திரம்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஒரு இருட்டு அறையில் ஒரு விளக்கு வெளிச்சம் அல்லது ஒரு கேண்டிலை பொருத்தி இந்த தேன் பாட்டிலை முன்னாடி வச்சு எப்பயும் உங்கள் மனதார மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் உங்களை தேடி வர்ற மாதிரி, அந்த பெண் உங்களை தேடி வர்ற மாதிரி, இல்லை அந்த ஆண் உங்களை தேடி வர்ற மாதிரி மனைவியாக இருக்கணும், லவ்வராக இருக்கணும். அதில் மெயினாக பார்த்துங்க. சரிங்களா? அவங்க உங்களை திருப்பி உங்கள் மேலே இந்த தேனில் ஏன் போடுறோம்னா அவங்க அந்த கோபத்தை மறந்து உங்கள் மேலே ஒரு இனிப்பான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு உருவாக்கும். அவங்க உங்களை தேடி வருவாங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். இது ரியலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. சரிங்க. இது தவறான உறவு முறைக்கு இது பயன்படுத்தாதீங்க. இது பயன்படுத்தக்கூடாது. தவறான முறைக்கு இதை பயன்படுத்தாமல் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பிரார்த்தனை பண்ணி, மனதார பிரார்த்தனை பண்ணி இது மாதிரி ஒரு 11 நாள் தினமும் ஒரு ஊதுபத்தி பொருத்தி முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ, சுத்தமான மல்லிகைப்பூ அந்த பாட்டிலுக்கு வாங்கி மேலே போடுங்க. மல்லிகைப்பூ ரொம்ப அந்த காஞ்சது இல்லாமல் புதுசாக தினமும் பூ மாற்றி இருக்கிறவங்க செய்யுங்க, கிடைக்காதவங்க விட்டுருங்க. வெறும் தூப தீபம் மட்டும் காமிச்சா போதும். காமிச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பூஜை முடிஞ்ச உடனே இதை திருப்பி ஒரு இருட்டான இடத்துல எடுத்து வச்சிடணும். வெளிச்சத்தில் வைக்கக்கூடாது. அப்போ இருட்டான இடம்னா ஒரு பீரோலுக்கு அடியில், கட்டிலுக்கு அடியில் ஒரு வெளிச்சம் போகாத இடமா பார்த்து அந்த இடத்துக்குள்ளே இந்த பாட்டில் எடுத்து வச்சுருங்க. தினமும் நைட்டு இந்த பூஜையை மட்டும் ஒரு 11 நாள் தினமும் பண்ணி வாங்க. உங்கள் பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவி அல்லது காதலன் அல்லது காதலி உங்களை நிச்சயம் தேடி வருவாங்க. உங்கள்கிட்ட நிச்சயம் சேருவாங்க. நண்பர்களுக்கும் செய்யலாம், வேலை செய்யும். சரிங்களா? ஆனால் நியாயமான ஒரு காரணமாக இருக்கணும். தவறெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க மேலே பழி போடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இதை பண்ணுங்கள். இந்த எந்திரத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் உங்களை பார்த்து வரைஞ்சிக்கங்க. அப்படி முடியாதவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணி இந்த எந்திரம் வேணுங்கிறவங்க நான் ஃபோட்டோ காப்பி அனுப்புகிறேன். நீங்கள் தகடில் போட்டிங்கன்னா 100% நிச்சயம் வேலை செய்யும். சரிங்களா? பேப்பரில் போடுறப்போ ஒரு 60% பேப்பரில் வேலை செய்யும். பார்த்துக்குங்க. நல்லது நண்பர்களே. இதை பயன்படுத்தி பார்த்து உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. இது அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துறீங்க. நல்லது நண்பர்களே. மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.